வாழ்க நலமுடன். ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அராசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா. வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆலயங்களுக்கு போக முடியறதில்ல. எது ஒன்று நினச்சாலும் அதை நம்ம சரியான முறையில் நம்ம வேலைகள் இருக்கிற சூழ்நிலையில் அதை வழிமுறைப்படுத்த முடியறதில்ல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு அருமையான வழிமுறைகள். வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையாவது கையில் எடுக்கிறோம் அப்படின்னும்போது இது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியிலேருந்து சென்டர் பாகம் பார்த்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு துளசி பீடம் வாங்கி வச்சு அதில் தொட்டாசினிங்கியும் துளசியும் நம்ம வைக்கணும். அதை வச்சு நம்ம அது நல்லா வளர்ந்த பிறகு தான் வழிபாடு ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வச்சு நாளைக்கே வழிபாடு பண்ண முடியாது. அதுக்கு வேர் பிடிக்கணும். வேர் பிடிச்ச பிறகு நம்ம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்றத சொல்லிக்கிட்டே நம்ம 108 முறை வளம் வரணும். இப்படி நம்ம 108 முறை வளம் எந்த டைமில் வரலாம். இப்போ நம்ம ஒரு ஆலயங்களுக்கு போயிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தரிசனம் பண்ண முடியாது. அதனால் நம்ம துளசி பீடத்துக்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றிட்டு நம்ம அந்த துளசி பீடத்தை 5:30லேருந்து 6:15க்குள்ளே முடிச்சுக்கணும். அப்போது நம்ம என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது நடந்துட்ட மாதிரி அந்த துளசி செடிக்கு சிகப்பு பூவும், அதாவது சிவப்பு பன்னீர் ரோஸ் இல்லை மல்லிகைப்பூ, இந்த 2 பூ எதனா ஒன்று அங்கே வச்சுட்டு நம்ம சுற்றிட்டு கொஞ்சம் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணி நம்ம ஒரு சுற்றி முடிச்சிட்ட பிறகு துளசி செடி கிழக்கு முகமாக இருக்கும். நம்ம வடக்கு முகம் பார்த்த மாதிரி உட்காந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணணும். தியானம்னா எனக்கு தியானம் பண்ண தெரியாது, தியானம் வராது அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மூச்சை கவனிச்சுட்டு உட்காந்தோம்னா போதும். கோடி கோடி லாபம், கோடி கோடி ஆனந்தம். என்ன வேலை நம்ம நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துட்ட மாதிரி மனசுக்குள்ளே பாவனை பண்ணிக்கிட்டு இந்த துளசி செடியை நம்ம சுற்றி வரும்போது இதிலிருந்து நம்மளுக்கு அந்த துளசி செடியில் பூக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து 48 நாள் நம்ம பண்ணும்போது அதனுடைய நெகட்டிவ் எல்லாம் வெளியேறி பாசிட்டிவ் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா வசதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி நம்மளுக்கு இடம் இருக்கிற இடத்துல துளசி செடியோடு சேர்த்து மகிழம்பூ மரமும் கூட சேர்ந்து வைக்கலாம். மகிழம்பூ வச்சு அந்த பூ பூக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நடந்துரும். 100% நடக்கும். இது எல்லாமே நம்ம ஆசிரம வேலைகள் நிற்கும்போது இந்த வழிபாடு முறைகள் எல்லாம் சரியாக நடந்து 1000 மடங்கு சக்ஸஸ் ஆன ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டுருக்கு. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான வழியில் போகும்போது நம்மளுக்கு தேடல் இருந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, இதுதான் முடிவு நீட்டு நமக்குள்ள அம்மா சொன்னாங்கன்னு பண்ணக்கூடாது. நமக்குள்ள உதயமாகி அது வலது மூலையில் போயிட்டு பதிஞ்சு அதை செஞ்சால் நான் நல்லா இருப்பேன்னு நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது 1000 மடங்கு அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு.